வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல ஸ்ரீலங்கன் வட்டலப்பம் எப்படி செய்யறது தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த வட்டலப்பம் செய்யறதுக்காக 300 மில்லி லிட்டர் தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன். முதல் பால். அடுத்து இன்னொரு கப்பில் 4 முட்டை உடைச்சு வச்சிருக்கிறேன். இது கடை முட்டை தான், நீங்க ஊர் முட்டை இருந்தால் பயன்படுத்துங்க, இன்னும் சுவையா இருக்கும். இப்போ இதுல 50 கிராம் பிரவுன் சீனியும் 150 கிராம் பனை வெல்லமும் எடுத்திருக்கிறேன். இதை நீங்க கரட் துருவியினால துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கிறேன் வாசனைக்காக. இப்போ நாங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த முட்டைகள் எல்லாவற்றையும் முள்ளு கரண்டியோ அல்லது இந்த மாதிரி விஸ்கோ பயன்படுத்தி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் பிளெண்டரோ அல்லது மிக்சியோ பயன்படுத்தாதீங்க, அதனுடைய பதமே மாறிடும். இப்போ இந்த மாதிரி அடித்து எடுத்ததும் ஒரு சைடில் நாங்கள் வச்சிடலாம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துடலாம். இப்போ அதில் நாங்கள் துருவி வச்சிருக்கிற இந்த பனை வெல்லத்தை சேர்த்துடலாம். கூடவே நாங்கள் சீனியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுமே இப்போ நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்து இப்போ கலக்க ஆரம்பிக்கலாம். பாலில் சேர்த்துருக்கிற அந்த கருப்பட்டியும் சீனியும் கரைகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த கலவையினுடைய கலர் ப்ரௌனாக இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் பனம் வெல்லம் சேர்த்துருக்கிறபடினால. இப்போ நாங்கள் ஏற்கனவே அடிச்சிருக்கிற முட்டையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நாங்கள் வாசனைக்காக எடுத்து வச்சிருக்கிற இந்த ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் இந்த வட்டலப்ப கலவையை நாங்கள் கலந்து கொண்டு இருக்கும்போது அந்த பாத்திரத்தினுடைய ஓர பகுதியெல்லாம் இந்த மாதிரி நுரை வந்திருக்கணும். அப்படியானால் நாங்கள் சரியான பதத்துக்கு இதை அடிச்சிருக்கிறோம்ன்ற அர்த்தம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதும் ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ இந்த பனை வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் பாம் வெல்லமோ அல்லது கரும்பு வெல்லமோ நீங்கள் பயன்படுத்தலாம். ஆவியில் வச்சு அவிச்சு எடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தின் உட்பகுதியில் எண்ணெயோ வெண்ணெயோ பூசிக்கோங்க. கூடவே 25 கிராம் துருவிய பனை வெல்லம் தூவிக்கோங்க. இது விருப்பம் மட்டுமே, கட்டாயம் அல்ல. இப்போ அவிக்கிற பாத்திரம் ரெடியானதுமே இப்போ நாங்கள் ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற வட்டலப்ப கலவையை நாங்கள் வடிகட்டி பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ வட்டலப்ப கலவையை நீங்கள் பாத்திரத்தில் விடும்போது பாத்திரத்தினுடைய விளிம்பை விட வட்டலப்ப கலவை குறைவாகவே இருக்கணும். அப்போதான் அவியும் போது கணக்காக வரும். இப்போ வட்டலப்ப கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அவிச்சு எடுக்க போகிறோம். இட்லி சட்டியில் 1.5 லிட்டர் தண்ணி விட்டு இந்த மாதிரி இட்லி சட்டினுடைய கடைசி தட்டை கவுட்டு போட்டுருங்க. அப்படி இல்லைண்டா ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ வட்டலப்ப கலவை ஊற்றின அந்த சட்டியை இட்லி சட்டினுடைய நடுப்பகுதியில் வச்சுட்டு அதுக்கு ஒரு மூடி போட்டுருங்க. கூடவே இட்லி சட்டினுடைய மூடியையும் மூடிக்கோங்க. இப்போ இதனுடைய நெருப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கொதிக்கும் வரைக்கும் உயர்ந்த தீயில வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுமே நெருப்பை குறைச்சிட்டு 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் திறந்து பார்க்கலாம். பாருங்க வெளியில எல்லாம் அழகா வெந்திருக்குது வட்டலப்பம். இப்போ நாங்கள் உள்ள வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சியோ கத்தியோ விட்டு பார்க்கும்போது பாருங்க எந்த ஈரப்பற்றும் இல்லை. இப்போ எங்களுடைய வட்டலப்பம் அவிஞ்சிருச்சு. இப்போ வேக வச்ச இந்த வட்டலப்ப சட்டியை இறக்கி குறைஞ்சதொரு 3 மணி நேரமாவது லைட்டாக ஒரு பேப்பரால் மூடி போட்டுட்டு ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்க 3 மணி நேரம் கழிச்சு இந்த வட்டலப்பத்தை பார்க்குறோம், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாங்கள் இதை இந்த தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்க எங்களுடைய வட்டலப்பம் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். இந்த வட்டலப்பத்தை நீங்கள் சீனியில் கூட செய்யலாம். ஆனால் கருப்பட்டியில் செய்கிற டேஸ்ட்டு சீனியில் வராது. இப்போ பாருங்க அழகா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன நண்பர்களே, எங்களுடைய வட்டலப்பம் அழகா ரெடி ஆயிடுச்சு. இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னொரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.